வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. கதரும் கரூர். ஆனால் கரூரில் 33 பேர் இறக்குறாங்க இப்போ இது வரைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 62 பேர் சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. விஜய் பரப்புரை கூட்டத்தில் நடந்தது என்ன, இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா யார் மேலே தப்பு அப்படின்றது விவாதிக்கக்கூடிய நேரம் இதுவல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இதை பார்த்தோன்னா முதல்ல தோன்றுறது என்னென்னா, அந்த பச்சை குழந்தைகளை தூக்கிட்டு அவங்க அப்பா அம்மா ஓடுறதாகட்டும், கதறக்கூடிய பெண்களப்பாகட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப கஷ்டமாகுது பார்க்கும்போது. இது இந்த விஷயத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலதெல்லாம் பச்சிலம் குழந்தைங்கும் போது நம்மளால் சில விஷயம் ஜீரணிக்க முடியல. ஏன் இதை சொல்கிறோம்னா, இதில் அவங்க மேலே இவங்க மேலே அதெல்லாம் உயர்காட்டு மட்ட குழு அமைப்பு அப்புறம் எல்லாம் அதை பார்த்துக்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி மக்கள் கூடக்கூடிய இடங்களில் இது எந்த கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சென்னையில் இதே மாதிரி தான் விமான சாகசம் நடந்தது. அந்த விமான சாகசத்தில் குடிக்க தண்ணி இல்லாமல் 2-3 பேர் இறந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட இது இது ஒரு தடவை இல்லை, பல தடவைகளில் இந்த மாதிரி கூட்டம் திரளக்கூடிய இடங்களில் அசாம்பாவிதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டியது கூட்டம் நடத்துகிறவங்க கடமை, அரசாங்கத்துடைய கடமை, எல்லாத்துடைய கடமையும். மனித உயிர்கள் அப்படிங்கிறது விலை மதிக்க முடியாது. இப்போ ஏன் நம்ம இதை ரொம்ப கவனமாக பேசுகிறோம்னா, நம்ம பேசவே முடியாத அளவுக்கு நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த உயிரிழந்த குடும்பங்களோட நினச்சி பாருங்களேன். அவங்க ஒவ்வொருத்தரையும் பதைக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தா நம்ம சும்மா இங்கே உட்காந்து பேசிடுறோம். அவங்களுடைய அந்த மனசு அப்படிங்கிறது நம்ம திமுகவையோ அதிமுகவையோ இல்லை விஜயோ யாரை வேணாலும் திட்டலாம், ஆதரிக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி மனிதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்க. அதை நம்ம அது யாராலையும் நம்ம ஒன்று நல்லா யோசனை பாருங்கள். இதை பார்க்கக்கூடிய நமக்கே இவ்வளோ கஷ்டமாகுது, அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமை. ஏன்னா ஆம்புலன்ஸ் வரை இருந்துங்கிறாங்க, ஓடி தூக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நல்லா என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு சிஎம் காலையில் 7 மணிக்கு போகிறாரு, செந்தில் பாலாஜி உடனே போயிட்டார், மாவட்ட நிர்வாகம் அலர்ட்டாக இருக்குது, உண்மையிலே பாராட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மற்ற ஊரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்லாம் போகிறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மருத்துவ வசதி அப்படிங்கிறது இப்போ சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிறாரு. இன்னொன்று மினிஸ்டர் சொல்கிறாரு, ஏற்கனவே அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இறந்து தான் மருத்துவமனைக்கே வராங்க அப்படின்ட்டு. அப்போ ஒன்றும் புரியல, எப்படி அந்த அளவுக்கு கூட்டத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இது என்ன நடந்துகிட்ருக்குது? அப்போ இது என்னென்னா ஒரு 2-3 நாள் இதை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் இதை மறந்துடுவோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விமான சாகசமும் இதே மாதிரி தான். அப்போ ஆளுங்கட்சியை சொல்ல சொன்னோம், அரசாங்கம் ஏற்படுத்துறதுல சிக்கல் அப்படின்ட்டு. இதே ஒரு எதிர்கட்சி பண்ணால் எதிர்கட்சி கூட்டத்தில் பிரச்சனை அப்படின்ட்டு ஆளுங்கட்சி சொல்லுவாங்க. அவங்கள சொல்கிறது இவங்கள சொல்கிறதுனா இதுக்கு தீர்வு தான் என்ன? ஒரே ஒரு தீர்வு தான், மக்களாகிய நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சிக்கு வர துடிப்பவர்கள் எல்லாம் அவங்க வெவ்வேறு இலக்கை நோக்கி போயிட்டுருப்பாங்க. ஆனால் இன்னொன்றுங்க, விஜய் அவர்களும் அவங்க கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க, கர்ப்பிணிகள் வரக்கூடாது, சின்ன பசங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ. சொன்னதையும் மீறி கூட்டு வரும்போது நமக்கு ரொம்ப கோபம் வருது. இதெல்லாம் நிறைய இந்த பெண்கள் குழந்தைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோபம் வரும். சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கூட்டு வராங்க. ஒரு தடவை மீட்டிங்கில் முதல் நாள் நடக்கும்போது கூட்டம் வந்தது தெரியும், மறுபடியும் கூட்டம் வந்தால் அது என்ன இவங்க அவங்க ரொம்ப கோபம் வருது. அவங்களெல்லாம் பார்த்தா யாருடைய குழந்தையாக இருக்கட்டுங்க, இவ என்னன்னா சின்ன கை குழந்தைகள்லாம் பச்சிலம் குழந்தைங்கும் போது அந்த குழந்தையெல்லாம் கூட்டு வரலாமா? இவங்களுக்கு என்னதான் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் நமக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளவு தூரம் படித்து சொல்லும் போது நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். விஜய் அவர்களும் கட்சியை சொல்லிகிட்டே இருக்காங்களா? அரசாங்கம் சொல்லுதா? அரசாங்கத்தோடு இவங்க சொன்னாங்களா இல்லையா, கர்ப்பிணிகள் இவங்கெல்லாம் வரக்கூடாது, விஜய் அறிக்கையை விடுறாரு வரக்கூடாதுன்ட்டு. அதையும் மீறி இவ்வளோ பேர் வரீங்க. இன்னொன்றுங்க, 7 மணி நேரம் 8 மணி நேரம் நிற்க சொல்லி விஜய் சொன்னாரா? நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ தப்பு யார் மன வேணால் சொல்லலாங்க, நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்க. போன தடவை ஃபஸ்ட்டு தடவை அவருக்கு இப்போ அந்த பிரச்சார இடத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ லேட் ஆச்சு, ரைட்டுங்களா? 2வது தடவை அதே மாதிரி லேட் ஆச்சு. இப்படி ஒவ்வொரு தடவையும் லேட் ஆகுது போது இளைஞர்கள் அதாவது மின்தடை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா எங்கெங்கேயோ நிற்கும் போது யாரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? இது ஒரு ரொம்ப அசம்பாவிதம்ங்கிறது ரொம்ப நமக்கு இந்த வார்த்தைக்கு ஒரு அந்த வார்த்தையை போட முடியல. இது எல்லாரும் தான் உணரணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜய் பேசுறது எல்லாத்தையும் தாண்டி நாளையிலிருந்து பரபரப்பான செய்தி என்ன, இத்தனை பேர் இறந்தார்கள் அப்படிங்கும்போது இதற்கு முன்பு நம்ம என்ன சொல்கிறோம், இதுக்கு முன்பு எப்படி இறந்தாங்க, அதில் எப்படி இறந்தார்கள், இதில் எப்படி இறந்தார்கள்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுவதை விட இனிமேல் இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது. தொடர்ச்சியாக நம்ம மறுபடியும் சொல்கிறோம். இப்போ விஜய் அவர்களையோ தமிழக அரசையோ இப்போ போய் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா யார் மேலே தப்புன்னே தெரியாமல் நம்ம மட்டும் 10ஆம் பொதுவாலாம் சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம். அன்றைக்கி விஜய் இந்த மீட்டிங்லேயே கேட்குறாரு, காவல்துறையினர் இருக்கீங்களான்னு கேட்குறாரு. முதல் தடவை காவல்துறையினரை பாராட்டுறாரு, பாராட்டியும் பண்ணுறாரு, இதையும் கேட்குறாரு. அப்போ என்ன நடந்தது, யார் மேலே தப்புங்கிறத நமக்கு தெரில. ஆனாலும்
இது ஒரு மாபெரும் இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. இதில் கதறல் சத்தம் கேட்கறத பார்த்தா நமக்கு எதுவுமே பேசவே தோண மாட்டேது. உடனடியாக இதை பேச வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே மருத்துவ வசதி அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி நிறையா கொடுத்துடுவோன்னு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லும்போது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. பரவாயில்லப்பா, அரசு இயந்திரம் வேக வேகமாக இயங்கி கொண்டிருக்கிறது. மாசு போகிறாரு, அன்பில் மகேஷ் போகிறாரு இப்படின்னு ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் அங்கே போய் உதவி பண்ணுறதை பார்க்க முடியுது. நம்மை பொறுத்தவரையில் உதவி பண்ணுறதுக்கு தானே ஒரு அரசாங்கம் இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறோம், இந்த விஷயத்தை நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா நடந்த விஷயங்கள் முழுமையாக விசாரணை அமைச்சாதான் தெரியும். இப்போவே அவர் தப்பு, இவர் தப்பு, இவர் இப்படி பண்ணியிருக்கலாம், அவர் இப்படி பண்ணியிருக்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, விஜய் அங்கேயே ஒரு இடத்துல பாயிண்டில் மேலே ஏறின்னு பேசியிருக்கணுங்க, பேசியிருந்தால் இவ்வளோ கூட்டம் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவருக்கு பேசக்கூடாதுன்னு தான் கட்டுப்பாடு, அவர் எப்படிங்க பேசுவார்? ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைமுக்கு வரலையேங்கிறாங்க. டைமுக்கு வராது திட்டமிட்டு அவர் பண்ணதான் நினைக்கிறீங்க. நம்ம அப்படி நினைக்கல. திட்டமிட்டு அவர் வேணும்னே எல்லாம் டைம் இழுக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கல. தொடர்ந்து சொல்கிறோம், இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு, மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இழப்பு. இனிமேல் இந்த சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.